ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளான தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். குக்கர் ஹீட் ஆன உடனே எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துட்டோம். கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு வெங்காயம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு விழுது சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம். தக்காளி வதங்கின உடனே தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கல்லுப்பு, கரம் மசாலா, கூடவே கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுட்ரு போட்டிருக்கோம். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலந்தாச்சு. அரிசி சேர்த்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 3 விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணலாம். விசில் வந்துடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சாப்பாடு சூப்பராக வெந்திருக்கு, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வாங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தக்காளி சாதத்துக்கும் உருளைக்கிழங்கு வறுவலுக்கும் சூப்பராக இருக்குது காம்பினேஷன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்களேன். ஒரு லைக் போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து எங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.